வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு சௌந்தர்யா அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா அப்படி போராட்டத்துலலாம் இறங்கிட்டாங்களே, பெரிய லெவல்ல போராட்டமா இருக்க மாட்டேங்குது. ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா, ஸ்கூல் கான்செப்ட்ல ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. அந்த நிர்வாகத்த கண்டிச்சு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சௌந்தர்யா அவர்கள் இப்போ ஒரு போராட்டத்த அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் பார்க்கும்போது, தூய்மைக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறாப்புல இறங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பேப்பர் கடந்ததெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அந்த பேப்பர்லாம் அங்க போடக்கூடாது. கரெக்டான இடத்துல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, கப்பு ஒண்ணு இருக்கு. அந்த கப்ப யாருங்க போட்டா? அதுல கொஞ்சமா பாயாசம் ஒட்டியிருக்கு. யாரோ ஊத்தி குடிச்சுட்டு இங்க போட்டுருக்காய்ங்க. அத கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, எங்க போடணுமோ அங்க தானே போடணும். எதுக்கு இங்க போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டயும் கேட்கறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும். யாருமே ஒத்துக்கல. அதுவும் ஒரு படி மேல போயிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் மேலே சத்தியம் பண்ணி, நான் போடவே இல்ல அப்படிங்கிறாப்புல எல்லாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, டைட்டில் மேல சத்தியம் பண்றவங்களுக்கு ஒருவேளை டைட்டில் மேல நம்ம டைட்டிலே வாங்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருப்பாய்ங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எனக்கு கேப்டன்ங்கிற முறையில தீபக் அவர்கள் ஒரு அதிகாரம் குடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் அந்த தவறை கண்டுபிடிக்கணும். யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்து பார்த்துட்டா அது கொட்டுற மலையில போராட்டம் பண்ணாங்கன்னா அப்பயாச்சும் மனசு இறங்கி அவங்க யாரு அப்படி அந்த தப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அதன் மூலியமா ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மழையை நனைஞ்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குளிர் காய்ச்சல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள திருந்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இவங்க ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றாங்க. அங்க உள்ள கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீ நனைஞ்சா எனக்கு என்னம்மா அப்படிங்கிறாப்புல தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் உடனே முத்து அவர்கள் ஓடி போயிட்டு கொடையை பிடிச்சி, ஏம்மா அப்படி நனையிற, எந்திரிச்சு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாக்லின் நான் பிடிக்கிறேன் நீ போ முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்களிப்பா கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது சனி ஞாயிறு பேசப்படும். ஸோ அப்போ நீ ஏன் கொடை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது சார் கேட்பாரு. இதன் மூலியமா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் யதார்த்தமா போய் பிடிச்சிட்டாரு. ஆனா சாக்லின் தான் அந்த மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு வந்திருக்கலாம். பட் சௌந்தர்யா அவர்கள் இந்த சின்ன விஷயத்துக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்க வேண்டியதில்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, ரயன் நீ இப்படி பண்ணா அவங்க இது பண்ணிடுவாங்களா? டைட்டில் மேலே சத்தியம் பண்றவங்க, நீ போராட்டம் பண்றத ஒரு பெரிய விதமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, சரி விடு, எப்படியோ நீ பண்றத பார்த்துட்டு கொஞ்சமா மனசு இறங்கி இனிமே இந்த தப்ப பண்ணாம இருப்பாங்களா? அதுக்காக நீ பண்றது கூட கரெக்ட் தான் அப்படிங்கிறப்ப ரயன் அவர்கள் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மத்த யாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க போராட்டம் பண்றதெல்லாம் பெரிய அளவுல எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன். ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் அது நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பொம்மை டாஸ்க் வந்துச்சு. அதுலயும் அடிச்சு நிறவிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 8 பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா 50 நாளைக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சௌந்தர்யாவோட போராட்டம் கை கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு.